ஏடிஎம் மையங்களும் வங்கிகளும் செயல்பட தொடங்கியதும் ஒரு நபர் எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்பதை பார்ப்போம். நவம்பர் 10ஆம் தேதி அதாவது நாளை முதல் வங்கிகள் செயல்படும். நவம்பர் 11ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் முதல் ஏடிஎம் மையங்கள் செயல்படும். உடனடியாக பணம் தேவைப்படுவோர் வங்கி கவுண்டரில் 4000 ரூபாய் வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு ஆதார் அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் போன்ற ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும். வங்கி கணக்கில் இருந்து வங்கி கவுண்டர் மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நாள் ஒன்றுக்கு ஒரு நபர் 10,000 ரூபாய் வரையும், ஒரு வாரத்திற்கு 20,000 ரூபாய் வரையும் எடுக்கலாம். இந்த உச்சவரம்பு நாளடைவில் உயர்த்தப்படும். நவம்பர் 11ஆம் தேதி முதல் ஏடிஎம்களில் 100 ரூபாய் மட்டுமே இருக்கும். நவம்பர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 18ஆம் தேதி வரை ஏடிஎம்களில் நாள் ஒன்றுக்கு 2,000 ரூபாய் வரை எடுக்கலாம். நவம்பர் 19ஆம் தேதி முதல் அந்த கட்டுப்பாடு சற்று தளர்த்தப்பட்டு நாள் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வரை ஏடிஎம்களில் பணம் எடுக்கலாம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஏடிஎம்களில் வாடிக்கையாளர்கள் செய்யும் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது.